சார் ஷோ உங்களுக்கு எதுவும் அடிபடல? இல்ல ஷோ சாரி சார், என்னாலதான் உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு. அவங்க என்ன அடிக்க வந்ததுக்கு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? இல்ல சார், இதை ஏற்பாடு செஞ்சது நான் மேரேஜ் பண்ணிக்க போற கார்த்தி தான். அவர் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். எங்க டாக்டர் சொன்னதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? அவர் தான் தெரியாம சொன்னேன்னு மன்னிப்பு கேட்டுட்டாரே, அப்புறம் எதுக்கு சார் வருத்தப்படணும்? ஆனா உங்களுக்கு காயமாகறதுக்கு நான் காரணம் ஆயிட்டனே, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு சார். சின்ன காயம் தாங்க, சரியாயிடும். எங்க நீங்க கழுத்துல செயின் போட்டிருந்தீங்களா? ஆமா. செயின் இப்ப இல்லையே. ஆமா, செயினை காணோம். எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க, சண்டை நடந்த இடத்துல தான் இங்க எது விழுந்திருக்கும். அங்க போய் பார்க்கலாம் வாங்க. எங்க போச்சு? இவ்ளோ தேடியும் செயின் கிடைக்கலையே, இப்ப என்ன பண்றது? தெரியாம தானங்க தொலைஞ்சது, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க. இல்ல சார், அந்த செயின் என்னோட சென்டிமெண்ட். அது தொலைஞ்சது எதையும் மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. சரி வாங்க, உங்களுக்கு செயின் கிடைக்கும். எப்படி சார் கிடைக்கும்? உங்களுக்கு செயின் கிடைக்குங்க, வாங்க போலாம். இதேடுங்க. இது நல்லா இருக்கு. சரிங்க, போட்டு பாருங்க. நல்லா இருக்குங்க. இதை பில் பண்ணிருங்க. ஓகே சார். இந்தாங்க சார். ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். என்ன மவனே, ஏன் இப்ப டென்ஷனா இருக்க? என்ன விஷயம்? எல்லாம் அந்த சாமுண்டீஸ்வரி நினைச்சாதான் கடுப்பா இருக்கு சித்தப்பா. அவ கதையை முடிக்க நம்ம எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே. எல்லாம் அந்த டிரைவர் பையனால தான் மவனே. அவன் தான் எல்லா டைமும் வந்து காப்பாத்திடுறானே. கடைசியா கோயில் இருந்து கடத்தி அவளை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடலான்னு பார்த்தோம். அதையும் அந்த பையன் வந்து தானே கெடுத்தான். சித்தப்பா, அந்த சாமுண்டீஸ்வரி என்னையும் சந்திராவையும் ஒரு நாள் கூட சேர்ந்து வாழ விட்டதில்லை. கல்யாணமான கையோட பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. என்னைக்காவது ஒரு நாள் சேர்ந்து வாழ்வோங்கிற சின்ன நம்பிக்கையில நான் இருந்தேன். ஆனா
அதையும் அந்த சாமுண்டீஸ்வரி நடக்காத மாதிரி பண்ணிட்டான். ஊர் பஞ்சாயத்தை கூட்டி எனக்கும் சந்திராவுக்கும் நடுவுல இருந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற அந்த உறவை கோச வெட்டி போட்டு பிரிச்சுட்டான். அதோட விட்டாளா, சந்திரா கழுத்துல நான் கட்டின தாலி இருந்தது, அதையும் அவ கையாலேயே கழட்ட வச்சு என் கையில குடுக்கற மாதிரி பண்ணிட்டான். அதையெல்லாம் நினைச்சா மனசு அப்படியே நெருப்பா கொதிக்குது. என்னால சரியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல சித்தப்பா. அவனே, உங்ககிட்ட இருக்கிற அதே கோவம், வெறி, பகை எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா நம்மளாலதான் அவளை எதுவுமே பண்ண முடியலையே. அவளை போட்டு தள்ளுற முயற்சியில நாம தானே தோத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சாமுண்டீஸ்வரி அவனை வீட்டை விட்டு துரத்திட்டாலும் அவன் திரும்ப திரும்ப அவளுக்கு பாதுகாப்பா தானே இருக்கான். அதனாலதான் அந்த சாமுண்டீஸ்வரியை நம்மளால எதுவுமே பண்ண முடியல. சித்தப்பா, வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்துல கண்டிப்பா இருப்பான். அவனே, நீ என்ன சொல்ல வர்ற? அந்த டிரைவர் பையில ஜெயிக்க இன்னொருத்தனும் இருப்பான்னு சொல்றேன். நீ சொல்ல வந்தது ஒன்னும் புரியல, கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல. அந்த டிரைவர் பையில நாம ஜெயிக்கிறது கஷ்டம்னு தெரியும். அதனால இந்த தடவை வெளிநாட்டுக்காரனை நான் களத்துல இருக்கிறேன். அப்படியா? யார் மகனே அது? அவன் பேரு டேனி சித்தப்பா. அந்த கார்த்தியை விட அவன் பல மடங்கு திறமசாலி. ஆஹா, ஒரு காரியத்தை எடுத்தானு வைங்க, அதை முடிக்காம விடவே மாட்டான். அவங்கிட்ட அந்த டிரைவர் பையலோட சீட்டெல்லாம் செல்லாது. இந்த தடவை அவனை வச்சுதான் அந்த சாமுண்டீஸ்வரி கதையை நான் முடிக்க போறேன். சூப்பர் மகனே. அப்படிப்பட்ட ஆள் யாரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சித்தப்பா, ஆ? வந்துகிட்டே இருக்கான். சரி மகனே, சரி. ஹாய் டேனி. Hello, Sivanandi. How are you? I'm fine. ஹாய். இவரு யாரு? இவரு என் சித்தப்பா. அங்கிள் அங்கிள். அங்கிளா? சித்தப்பா? சித்தப்பா சித்தப்பா. Oh, nice. மகனே, ஆ? இவருக்கு தமிழ் தெரியுமா? சித்தப்பா, ஓரளவுக்கு தெரியும் சித்தப்பா. ஓ, எப்படி மகனே? சித்தப்பா, வெளிநாட்டுல இவர் இருக்கிற ஏரியால இவரை சுத்தி நம்ம தமிழ் ஆளுங்க இருக்கிறாங்களாம். ஓ. அதனால கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியுமா? ஆமாமா, நம்ம ஆளுங்க தான் உலகம் பூரா இருக்காங்கல்ல, அதான் கத்துக்கிட்டாரு. சரி, நம்ம அசைன்மெண்ட்டை ஆரம்பிக்கலாமா? அவனே, வந்ததும் வராதுமா காரியத்தில் புரியா இருக்கானே. அதுக்கு தான் சித்தப்பா வெளிநாட்டுக்காரனை இறக்கியிருக்கேன்.